யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட ஜனாதிபதியை கொல்ல முயற்சி பண்றது கேட்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேல நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இதை நிஜமாக்கிடுச்சு. அந்த ஷாக்கிங்கான நிமிஷத்துல உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த தாக்குதலோட பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கலாம். நாம இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஆளை பத்தி இல்ல, அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியை பத்தி. அதாவது பல லேயர் செக்யூரிட்டி, சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் 24/7 கூடவே இருப்பாங்க. சொல்லப்போனா உலகத்திலேயே ரொம்ப பலமான பாதுகாப்பு வலயத்துல இருக்கிற ஒரு நபர். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு தெரியுமா? வாஷிங்டனோட ஹார்ட்ல, வெள்ள மாளிகையிலிருந்து கூப்பிடு தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல். அங்க நாட்டிலே இருக்கிற பெரிய பெரிய தலைங்க எல்லாம் ஒண்ணு கூடியிருந்த ஒரு ஹை செக்யூரிட்டி ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இது எப்படி சாத்தியம்? ஆனா பாருங்க, அந்த அமைதியான சூழல் உடையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த பிரம்மாண்டமான ஹால் உயிர் பயத்துல அலழ சத்தத்தால நிறைஞ்சு போச்சு. அட்டாக் முடிஞ்சதும் அந்த பயங்கரமான நிமிஷத்தை பத்தி ட்ரம்ப் சொன்னது இதுதான். நான் நினைச்சேன் யாரோ தட்ட கீழே போட்டுட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அந்த நிலைமையோட தீவிரம் எவ்வளோ இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. சரி, அந்த ஒரு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஹால்ல உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க அந்த குழப்பமான தருணத்துக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாமே கேமரால பதிவாகி இருந்துச்சு. ட்ரம்ப் ஒரு டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறதும், அவரை சுத்தி சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் ஒரு மனித கோட்டையே உருவாக்குறதும், விருந்தாளுங்க எல்லாம் செதறி ஓடுறதும், அந்த இடமே ஒரு போர்க்கள மாதிரி இருந்துச்சு. அமெரிக்காவோட பவர்ஃபுல்லான தலைவர்களே உயிருக்காக போராடின காட்சி இது. சரி, இவ்ளோ பெரிய தாக்குதலுக்கு ஏன் ட்ரம்ப் டார்கெட் ஆனாரு? அவரு கலந்துகிட்ட அந்த டின்னரோட பின்னணி என்ன? இதை புரிஞ்சுக்கணும்னா நாம அந்த ஈவெண்ட்டோட ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த தாக்குதலுக்கு அது ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு களமா அமைஞ்சுது. அது வெள்ள மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்துற வருஷாந்திர டின்னர். இது ஒரு 100 வருஷத்துக்கும் மேல நடக்கிற ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி. அமெரிக்க ஜனாதிபதிகளும் அவங்கள கடுமையா விமர்சிக்கிற பத்திரிகையாளர்களும் ஒன்னா உட்காந்து பேசுற ஒரு இடம். ஆனா இந்த டின்னர்ல ட்ரம்ப் கலந்துகிட்டதை ஏன் ஒரு பெரிய நியூஸ் ஆச்சுன்னு தெரியுமா? ஏன்னா போன 4 வருஷமா இதே பத்திரிகையாளர் சங்கத்தோட பயங்கரமா சண்டை போட்டு இந்த டின்னரையே புறக்கணிச்சிட்டு வந்தாரு. ஆனா இந்த வருஷம் அவர் கலந்துக்க சம்மதிச்சது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இது ஒரு வரலாற்று ஒற்றுமை. இந்த தாக்குதல் நடந்ததே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல. அதே ஹோட்டல்ல தான் 1981ல ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனும் சுடப்பட்டார். வரலாறு திரும்பவும் அதே இடத்துல நடக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய செக்யூரிட்டியையும் மீறி ஒரு ஜனாதிபதியே தாக்க துணிஞ்ச அந்த ஆள் யாரு? ஒரு தீவிரவாதியா இல்ல ஒரு கூலிப்படையா? உண்மையில தாக்குதல் நடத்தினவரோட ப்ரொஃபைல பார்த்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. தாக்குதல் நடத்தினவரோட பேரு கோல் ஆலன். அவர் ஒரு சாதாரண கிரிமினல் கிடையாது. அமெரிக்காவோட டாப் யூனிவர்சிட்டியில ஒன்னான கால்டெக்ல படிச்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ரொம்ப அறிவாளி, அமைதியானவர்னு பேரெடுத்த ஒருத்தர் எப்படி ஒரு கொலையாளியா மாற முடியும்? இது ஏதோ கோவத்துல திடீர்னு நடத்தின தாக்குதல் இல்ல. இது ரொம்ப பக்காவா பிளான் பண்ண ஒரு ஸ்கெட்ச். முதல்ல அந்த ஈவெண்ட்டை கண்காணிச்சிருக்காரு. அப்புறம் மெயின் செக்யூரிட்டியை ஏமாத்த அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணி கெஸ்டா உள்ள போயிருக்காரு. தன்னோட உடம்புல ஒரு ஷாட்கன்னையும் நிறைய பெரிய கத்திகளையும் மறைச்சு வச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து நேரா தாக்குதல் நடக்கிற அந்த பால் ரூம்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த கலேபரத்துல துப்பாக்கிச்சூடும் நடந்துச்சு. தாக்குதல் நடத்தினவன் சுட்ட குண்டுகள்ல ஒண்ணு ஜனாதிபதியை காப்பாத்த நின்னுட்டு இருந்த ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டோட நெஞ்சில பட்டது. நல்ல வேளை அவர் போட்டிருந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அவரோட உயிரை காப்பாத்திருச்சு. படிச்ச ஒரு இன்ஜினியர் ஏன் இப்படி ஒரு கொடூரமான மேலைய செய்யணும்? இதுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவ் என்ன? இந்த $1 மில்லியன் கேள்விக்கு பதில தேடுற FBI இப்போ 2 முக்கியமான தியரிகளை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு வெளிநாட்டு சதியா இல்ல உள்நாட்டு அரசியல் பகையோட உச்சகட்டமா? இதுதான் இப்ப இருக்கிற 2 பெரிய கேள்விகள். ஒரு பக்கம் வெளிநாட்டு சக்திகள் பழிவாங்க துடிச்சிருக்கலாம்னு ஒரு சந்தேகம். இன்னொரு பக்கம் அமெரிக்காக்குள்ளேயே இருக்கிற அரசியல் வெறுப்பு தான் இந்த வன்முறைக்கு காரணமா இருக்குமோங்கிற பயம். ஏன் இந்த வெளிநாடு சதிங்கிற தியரி வருதுன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஈரான் தன்னை கொல்ல பார்க்கறதா ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதனால இது நிஜமாவே வெளிநாட்டு உளவுத்துறையோட வேலையா இருக்குமோங்கிற கோணத்துல விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு தியரி தான் ரொம்பவே கவலைப்பட வைக்குது. தாக்குதல் நடத்தின அந்த நபர் ட்ரம்போட அரசியல் எதிரிகளுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்போ இது அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் பிளவோட வெளிப்பாடா? அரசியல் கருத்து வேறுபாடு வன்முறையா மாறுற ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோமா? சரி, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஒரே ஒரு சம்பவம் அமெரிக்காவிலையும் சரி உலக அரசியலையும் சரி என்னென்ன பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. வாங்க அதோட பின்விளைவுகளை பத்தி பார்க்கலாம்.
தாக்குதல் நடந்து கொஞ்ச நிமிஷத்திலேயே உலகமே ஷாக்ல இருக்கும்போது ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வருது. அவர் சேஃபா இருக்கேன்னு சொல்லி போலீஸை பாராட்டுறாரு. மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்த ஒருத்தர் இவ்ளோ சீக்கிரம் சோஷியல் மீடியாக்கு வந்தது உண்மையிலேயே பலரையும் ஆச்சரியப்பட வச்சுது. இந்த ஒரு சம்பவம் உலகம் பூரா பல டிபேட்ஸை கிளப்பி விட்டுருச்சு. அமெரிக்காவோட செக்யூரிட்டியில இருக்கிற ஓட்டைகள், கண்ட்ரோல் பண்ண முடியாத துப்பாக்கி கலாச்சாரம், அப்புறம் அரசியல் பிரிவினைகளோட ஆபத்து, இப்படி பல முக்கியமான பிரச்சனைகளை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ட்ரம்ப் மேல நடந்த கொலை முயற்சி கிடையாது, இது 5வது முயற்சி. அப்போ இது ஏதோ தனியா நடந்த ஒரு சம்பவம் இல்ல, அரசியல் தலைவர்களோட பாதுகாப்புக்கு தொடர்ந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. கடைசியா இந்த தாக்குதல் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. ஒரு சமுதாயமா நம்மளோட கருத்து வேறுபாடுகள் வன்முறையா மாறாம எப்படி பாத்துக்கிறது? காந்தி சொன்ன மாதிரி கண்ணுக்கு கண்ணுன்னு போனா கடைசியில இந்த உலகமே குருடாயிடும். இந்த நிலைமை வராம நம்ம எப்படி தடுக்க போறோம்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம எல்லாரோடைய எதிர்காலமும் இருக்கு.